ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி கொழகொழப்பு தன்மை இல்லாமல் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வெண்டைக்காய் சாம்பார் வந்து கொழகொழன்னு இருந்தால் பிடிக்காது இல்லைங்களா? அதனால் இந்த வாணலியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் வெண்டைக்காவோட பெனிஃபிட் பற்றியும் வெண்டைக்காவோட சிப்ஸு இதை பற்றியும் வெண்டைக்காவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், வெட்டி வச்சுருந்த வெண்டைக்காவை ஒரு 10 நிமிஷம் முன்னதாகவே வெட்டி வச்சு ஃபேன் காற்றுல உலர விட்டுட்டேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உப்பு சேர்க்கும் போது எப்பயுமே கொழகொழப்பு தன்மை வரும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இதில் கொழகொழப்பு தன்மையே இல்லை. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொழகொழப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, பொட்டுக்கடலை பொடி தான் ஆட் பண்ணிக்கினேன். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் சேர்க்குறீங்களோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த காய் கூடவே அதை போட்டு வதக்கும் போது அந்த கொழகொழப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். இதுக்கு வந்து இந்த சாம்பாருக்கு வந்து பருப்பும் தக்காளியும் போட்டே முன்கூட்டியே வேக வச்சுக்கிட்டேன். நல்லா வதக்கிது பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து இது வேகிறதுக்கு தண்ணி விட்டுப்போம். 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கு நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூளையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன், 2 டீஸ்பூன் அளவு. ஏன்னா வெண்டைக்காய் வந்து எப்பயுமே வந்து காரத்தை இழுத்துட்டோம், அதனால் வந்து காரம் இல்லாதபடி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் சாம்பார் பொடி கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து வர நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பும் தக்காளியும் வெந்திருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். காய் வேகிற அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு 2 கொட்டை புளி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா வந்து நம்ம தக்காளி இதில் வந்து நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து புளிப்பு ரொம்ப சேர்க்க வேண்டாமேன்றதுக்காக ஒரு 2 கொட்டை அளவு புளி தான் எடுத்துக்கிறேன். காய் வந்து நல்லா வெந்த பிறகு புளி தண்ணியை ஊற்றுவோம். காய் இது மாதிரி நல்லா மேலே மிதந்து வரும்போது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். காய் வேகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி ஊற்றினா காய் வேகாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா காய் வெந்து மேலே மிதக்கிற பிறகு புளி தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெண்டைக்காய் சேலட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெண்டைக்காய் சாம்பார் கொழகொழப்பு இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மணக்க இருக்கிற வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிட்லாமா? கொழகொழப்பு இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.